என் பெயர் ஹன்ஷிகா. நான் அமைதியாக துபாய் சாலையில் நடந்து கொண்டிருந்தேன். என் இதயமும் மூளையும் சூனியமாகி இருந்தன. இந்த குளிர்கால இரவுகள் எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தன. லேசான ஆடைகளுடன் குளிர்காலத்தில் இந்த துபாய் சாலைகளில் நடப்பது மிகவும் கடினமாக இருந்தது. சிறிது தூரம் நடந்தேன். அப்போது பசி மீண்டும் என்னை துன்புறுத்தியது. 2 நாட்கள் ஆகிவிட்டன. நான் எதுவும் சாப்பிடவில்லை. நான் இங்கு துபாயில் நிர்பந்தத்தால் பாலியல் தொழில் செய்து வந்தேன். என்னிடம் இருந்த பணம் எல்லாம் தீர்ந்து விட்டது. இப்போது நான் பசியால் துடித்துக் கொண்டிருந்தேன். என்னைப் போல சாலையில் வேலை செய்யும் பெண்களை பெரிய வீட்டுக்காரர்கள் விரும்புவதில்லை. அவர்களுக்கு நாங்கள் நோயுற்றவர்கள் அல்லது அசுத்தமானவர்களாக கருதப்பட்டோம். அவர்கள் எப்போதும் உயர்தர இடத்து பெண்களையே அழைப்பார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த நோய்க்கும் பயம் இருக்காது. ஆனால் நான் முழுமையாக ஆரோக்கியமாக இருந்தேன். இருந்தும் பணக்காரர்களுக்கு நான் பரிதாபத்துக்குரியவளின் உதாரணமாகி இருந்தேன். என் தொழில் மிகவும் மந்தமாகிவிட்டது. எந்த நம்பிக்கையும் இல்லை. நான் களைத்து அங்கேயே அமர்ந்து எப்படியாவது இன்று எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைத்துவிட வேண்டும், இல்லை என்றால் நான் பசியால் இறந்து விடுவேன் என்று மனதுக்குள் வேண்டிக் கொண்டேன். சிறிது நேரம் கழித்து ஒரு கார் என் முன் வந்து நின்றது. நான் உடனடியாக என் இடத்திலிருந்து எழுந்து ஓடி காரின் அருகே சென்றேன். மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடின. உதட்டில் ஒரு பிரார்த்தனை மட்டுமே இருந்தது. இன்று ஏதாவது வேலை கிடைக்க வேண்டும். நான் காரின் அருகே சென்றபோது அதன் கண்ணாடி கீழே இறங்கியது. உள்ளே இருந்த ஆள் மிகவும் பணக்காரராக தெரிந்தார். அவர் எதையாவது சொல்வதற்கு முன் நான் கண்ணாடியின் பக்கம் குனிந்து சொன்னேன், ஐயா, வெறும் 4500 தான் வாங்குவேன். அதற்கு மேல் இல்லை. நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன். 2 நாட்களாக எதுவும் சாப்பிடவில்லை. நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். உங்களுக்கு என்னால் எந்த புகாரும் வராது. என் பேச்சை கேட்ட அவர் ஒரு கணம் என்னை பார்த்துவிட்டு அமைதியான குரலில் கேட்டார், உன் பெயர் என்ன? நான் ஒரு கணம் திடுக்கிட்டு நின்றேன். இதற்கு முன் எந்த வாடிக்கையாளரும் என் பெயரை கேட்டதில்லை. அவர்கள் தங்கள் வேலையில் மட்டுமே குறியாக இருந்தார்கள். நான் மெல்லிய குரலில் சொன்னேன், ஹன்ஷிகா. இந்த பெயரை கேட்டபோது சில வருடங்களுக்கு பிறகு நான் என்னை திரும்பவும் அடையாளம் கண்டது போல் உணர்ந்தேன். அவர் என்னை பார்த்தவாறே சொன்னார், பின் கதவை திறந்து உள்ளே உட்கார். நான் உன்னை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கே அமர்ந்து நிதானமாக பேசலாம். நான் சற்று குழப்பமடைந்தேன். இதுவரை யாரும் என்னிடம் இப்படி பேசியதில்லை. ஆனால் இப்போது எனக்கு என்ன பயம்? எல்லாவற்றையும் இழந்தவளுக்கு உலகத்தை பற்றி கவலை என்ன? நான் அமைதியாக காரில் ஏறி அமர்ந்தேன். உள்ளே அமர்ந்ததும் விலை உயர்ந்த சென்டின் வாசனை என் மனதை நிலைகுலையச் செய்தது. ஒருமுறை அவர் கைகளை பார்த்தேன். விலை உயர்ந்த கடிகாரம், விலை உயர்ந்த கார். எனக்கு தெரியாமலேயே பயம் வர ஆரம்பித்தது. இதற்கு முன் இவ்வளவு ஆடம்பரமான காரில் நான் அமர்ந்ததில்லை. துபாய்க்கு வந்து 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இதுவரை என் கால்களே என் ஆதரவாக இருந்தன. அல்லது எப்போதாவது ஒரு மலிவான டாக்ஸி. அவர் என்னை நேரடியாக தன் விருந்தினர் அறைக்கு அழைத்துச் சென்றார். என் இதய துடிப்பின் வேகம் அதிகமாக இருந்தது. நானே பயந்து போனேன். ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு கார் ஒரு பிரம்மாண்டமான பங்களா முன் நின்றது. கார் நின்றவுடன் எதிரே இருந்த காவலாளி முக்கிய வாயிலை திறந்தார். பிறகு அவர் தன் காரை நேராக உள்ளே கொண்டு சென்று போர்ச்சில் நிறுத்திவிட்டு சொன்னார், இறங்கு. உள்ளே சென்று மிகவும் நல்ல முறையில் நடந்து கொள். நீ ஒரு சந்தை பெண்ணை போல் நடந்து கொண்டால் நினைவில் வைத்துக்கொள், ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். மாறாக உன்னை போலீசில் ஒப்படைத்து விடுவேன். நான் சொல்வதை மட்டுமே பேசு. உன் மனதிலிருந்து எந்த பேச்சையும் பேசாதே. நீ வாயை திறந்தால் நீ வந்திருக்கும் இடம் எந்த தண்டனைக்கும் குறைவானது அல்ல என்பதை நினைவில் கொள். இதை கேட்டு இங்கு நான் இருப்பது ஆபத்தானது என்றால் நான் போய்விடுகிறேன். இப்படிப்பட்ட வேலையை விட பட்டினியாக இருப்பது நல்லது என்று சொன்னேன். அவர் சொன்னார், இதை நீ என் காரில் ஏறும் முன் யோசித்திருக்க வேண்டும். இப்போது அமைதியாக உள்ளே வா. அவர் பேச்சை கேட்டு நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். பிறகு அவரை பார்த்து சொன்னேன், எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பீர்களா? நான் 2 நாட்களாக சாப்பிடவில்லை.
குடிக்கவில்லை. எனக்கு மிகவும் பசிக்கிறது. என்னிடம் சக்தியே இல்லை. நீங்கள் எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தால் நான் வாக்குறுதி அளிக்கிறேன், உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். மாறாக உங்கள் எதிர்பார்ப்பை முழுமையாக நிறைவேற்றுவேன். என் பேச்சை கேட்டு அவர் கடுமையாக சொன்னார். நான் சொன்னேன், காரில் இருந்து இறங்கு. இப்போது நீ சத்தம் போட்டால் சத்தியமாக இதே தரையில் உன்னை புதைத்து விடுவேன். அவர் பேச்சை கேட்டு நான் சிறிது நேரம் பயந்து போனேன். இத்தனை காலத்தில் எனக்கு இப்படி நடந்ததில்லை. நான் அமைதியாக காரிலிருந்து இறங்கினேன். அவரும் தன் காரிலிருந்து இறங்கி ஒரு காவலரிடம், காரை பார்க்கிங் செய், அறிமுகமில்லாத யாராவது வந்தால் கதவை திறக்காதே, முதலில் என் அனுமதி கேள் என்றார். இவ்வளவு சொல்லிவிட்டு என் கையை பிடித்து நேராக உள்ளே நடந்தார். என் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. அவர் என்னை நேராக மெயின் ஹாலுக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஏற்கனவே நிறைய பேர் இருந்தனர். மரியாதைக்குரிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அனைவரும் ஆடம்பரமான உடைகளை அணிந்திருந்தனர். எனக்கு புரிந்துவிட்டது, அங்கே நான் ஒருவேளை நடன நிகழ்ச்சிக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் மனதிற்குள் முடிவு செய்து விட்டேன், நடனம் ஆட வேண்டியிருந்தால் ஆடுவேன். சாதாரணமாக நான் அப்படி செய்வதில்லை. ஆனால் இன்று மிகவும் நிர்பந்திக்கப்பட்டிருந்தேன். எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தேன். ஆனால் நாம் நினைத்தது போலவே எப்போதும் நடப்பதில்லை என்று சொல்வார்களே, அந்த நபர் எல்லோர் முன்னிலையிலும் என் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்த எல்லோரையும் பார்த்து உரையாற்றினார். வணக்கம் சகோதர சகோதரிகளே. அவர் அழைத்ததும் அனைவரும் எங்களை பார்க்க ஆரம்பித்தனர். அவர் ஒருமுறை என்னை பார்த்துவிட்டு கண்ணடித்தார். பிறகு எல்லாரிடமும் சொன்னார், என் வாழ்க்கையில் யாராவது இருக்கிறார்களா இல்லையா என்று நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருந்தீர்கள். அதனால் இன்று நான் என் வருங்கால மனைவியை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். இவளின் பெயர் ஹன்ஷிகா. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறோம். இவள் 1.5 வருடங்களுக்கு முன்பு என் வாழ்க்கையில் வந்தாள். இப்போது என் வாழ்க்கையின் மிகவும் முக்கிய அங்கமாகி விட்டாள். என் வருங்கால மனைவியை நீங்கள் அனைவரும் விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். நான் ஆச்சரியத்துடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் இப்படி என் அடையாளத்தை எல்லோர் முன்னிலையிலும் தெரிவிப்பார் என்று எனக்கு துளியும் தெரியாது. நான் ஏதாவது சொல்ல போவதற்குள் ஒரு பெண் அருகில் வந்து அந்த நபரின் கையை பிடித்து சொன்னாள், அட, என்ன பேசுகிறாய்? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? நீ சாலையில் கண்ட ஒரு பெண்ணை உன் வருங்கால மனைவி என்று சொல்கிறாய். உனக்கு என்ன ஆயிற்று? உனக்கு தெரியுமா, இன்று உனக்கு எவ்வளவு பெரிய வீட்டிலிருந்து சம்பந்தம் வந்திருந்தது. முட்டாள்தனமான வேலைகளை செய்யாதே. நீ தவறு செய்தாய் என்று அப்பாவிடம் சொல். அவள் குரல் மிகவும் மெதுவாக இருந்தது. அவர்கள் இருவரும் மட்டுமே கேட்கும்படி அவ்வளவு மெதுவாக இருந்தது. அப்போது திடீரென அவர் உரத்த குரலில் எல்லோரையும் பார்த்து பேசினார். நீங்கள் அனைவரும் ஆச்சரியப்படுவீர்கள். இன்று எனக்காக சம்பந்தங்கள் வந்திருக்கின்றன என்றும் அதன்படி நான் என் திருமண நிச்சயதார்த்தத்தில் இருந்து பின்வாங்க கூடாது என்றும் என் அம்மா சொல்கிறார். ஆனால் அம்மா, அப்படி நடக்க முடியாது. காதல் ஒரு முறைதான் வரும். எனக்கு வந்துவிட்டது. நான் ஹன்ஷிகாவை விட்டு வாழவே முடியாது. நீங்கள் என் வாழ்க்கையில் தலையிட்டு அதை கடினமாக்காமல் இருப்பது நல்லது. என் நிலை மோசமாக இருந்தது. என் கை கால்கள் குளிர்ச்சி அடைவது போல உணர்ந்தேன். திடீரென அவர் என்னை பார்த்து சொன்னார், பார்த்தாயா ஹன்ஷிகா, என் காதல் முழுமையடையவில்லை என்று நீ எப்போதும் சொல்வாய். இப்போது நீயே பார், நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன். எல்லோர் முன்னிலையிலும் உன்னை என் வருங்கால மனைவி என்று சொன்னேன். இன்றே பூசாரியை அழைத்து வந்து திருமணம் செய்வேன். என்னை யார் தடுக்கிறார்கள் என்று பார்க்கிறேன். அவர் இந்த பேச்சை தன் அம்மாவுக்கு தெளிவாக கேட்கும்படி சொன்னார். அவர் மனதில் என்ன ஓடுகிறது என்று நான் அந்த நபரிடம் கேட்க விரும்பினேன். ஆனால் சூழ்நிலை அப்படி இருந்தது. என்னால் சிரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நாடகத்தின் ஒரு பகுதியாக ஆக வேண்டியிருந்தது. எனக்கு எப்படியாவது உணவும் பணமும் தேவைப்பட்டது. இப்போது அவர் தன் சொந்த லாபத்திற்காகவோ அல்லது வேறு காரணத்திற்கோ என்னை பயன்படுத்தினால் எனக்கு கவலை இல்லை. நான் உடனே சொன்னேன், நீங்கள் சொல்வது போலவே நடக்கும். நீங்கள் என்னை இப்போதே திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் நான் தயார். விருந்தினர்களும் இருக்கிறார்கள், சந்தர்ப்பமும் இருக்கிறது.
நான் மறுக்க மாட்டேன். ஆனால் என் இந்த வார்த்தைகள் எனக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டு வரப் போகின்றன என்று எனக்கு தெரியாது. அப்போது அவர் தன் மெய்காப்பாளரை அழைத்தார். அவர் உடனடியாக தலை குனிந்து முன்னே வந்தார். அவர், போ, உடனே பூசாரியை ஏற்பாடு செய், சாட்சிகளை அலை, திருமணத்திற்கு தயாராகு. நான் இப்போதே இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன். இப்போது எனக்கு ஏதோ தவறாக நடக்கிறது என்ற உணர்வு ஏற்பட்டது. நான் மெதுவாக அவர் கையை அழுத்தி, சார், இது என்ன நடக்கிறது? நான் ஒரு சாதாரண பெண். நம் இருவருக்கும் இடையே உள்ள விஷயம் என்னவென்றால், யோசித்து முடிவெடுத்து முன்னேறுங்கள், இல்லை என்றால் நீங்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்றேன். அப்போது அவர் என் காதருகே குனிந்து ஏதோ சொன்னார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நான் அவரை அவநம்பிக்கையுடன் பார்த்தேன். அவர் சிரித்துக்கொண்டே, திருமணம் செய்வாயா அல்லது வேறு யாரையாவது அழைக்கவா என்றார். நான் உடனே, நீங்கள் சொல்வது போலவே நடக்கும் என்றேன். என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவர் என்னை அழைத்து கொண்டு சோபாவில் அமர்ந்து தன் அம்மாவிடம், இப்போது உணவு கொண்டு வாருங்கள் என்றார். சிலர் கோபத்தில் அங்கிருந்து கிளம்பினர். சிலரோ வேடிக்கை பார்க்க எங்கள் அருகில் நின்றனர். சிறிது நேரம் கழித்து அவர் அம்மா உணவு கொண்டு வந்தாள். அவர் உணவை மேஜையில் வைத்தவாறே சொன்னார், இன்று நான் என் கையால் உனக்கு ஊட்டி விடுகிறேன். இன்று நம் வாழ்க்கையின் மிக அழகான நாள். என் இதயம் வேகமாக துடித்தது. இப்படிப்பட்ட ஓர் உணர்வை நான் இதற்கு முன் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. அவர் உண்மையிலேயே தன் கையால் எனக்கு உணவு ஊட்டினார். நான் விரும்பியும் என்னை தடுக்க முடியவில்லை. அறியாமலேயே அந்த நாடகத்தின் ஒரு பகுதியாக ஆகிவிட்டேன். சுமார் அரை மணி நேரம் கழித்து ஒரு பூசாரியும் சில சாட்சிகளும் வந்தனர். எல்லாம் ஏதோ ஒரு கனவு போல தோன்றியது. அப்போது திடீரென ஒரு பலசாலி அவர் அருகில் வந்து மெதுவாக சொன்னார், நீ இந்த சாலையோர பெண்ணை திருமணம் செய்தால் நான் உன்னை என் சொத்திலிருந்து ஒதுக்கி விடுவேன். உனக்கு மூளை கோளாறு ஆகிவிட்டதா என்ன? இனி உன்னுடைய அம்மாவிடம் உன்னிடம் கேட்காமல் யாருடைய சம்பந்தத்தை பற்றியும் பேச வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறேன். ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? அவர் சிரித்து அமைதியாக, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? உங்களுக்காகவும் நான் ஏதாவது அறிவிப்பு செய்ய வேண்டுமா, அல்லது நீங்கள் அமைதியாக இருப்பீர்களா என்று கேட்டார். அவர், நீ மிகவும் வருத்தப்படுவாய். நான் உன்னை விடமாட்டேன். நீ என்னுடைய மரியாதையை இப்படி மண்ணில் கலக்க முடியாது. ராஜ்குமார், உனக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா? உனக்கு என்ன கோபம் என்றார். ராஜ்குமார், நான் இந்த பெண்ணை நேசிக்கிறேன், வேறு ஒன்றுமில்லை. என்ன நடக்கிறதோ அதை நடக்க விடுவது நல்லது என்றார். பூசாரி அருகில் வந்தவுடன் ராஜ்குமார் தன் இடத்திலிருந்து எழுந்தார். பூசாரியிடம் கைகுலுக்கி அவரை ஓரமாக அழைத்துச் சென்றார். இருவரும் திருமணம் பற்றி ஏதோ பேச ஆரம்பித்தனர். என்னிடம் என் தந்தையின் பெயரையும் வயதையும் மட்டுமே கேட்டார்கள். வேறு எந்த கேள்வியும் கேட்கப்படவில்லை. என் இதய துடிப்பு மிகவும் வேகமாக இருந்தது. இதெல்லாம் எனக்கு ஒரு கனவாக தோன்றியது. திடீரென ஒரு கார் வந்து என்னை தன்னுடன் அழைத்துச் செல்வது, இவ்வளவு பெரிய மாளிகைக்கு கொண்டு வந்து இவ்வளவு மரியாதையுடன் அமர வைப்பது, இது ஒரு கனவுக்கு குறைவில்லை. 1.5 வருடங்களுக்கு முன்பு நான் துபாய் மண்ணில் காலடி எடுத்து வைத்தபோது என் எண்ணங்களும் இப்படித்தான் இருந்தன. நான் என் தொழிலை தொடங்குவேன், என் வாழ்க்கையை உருவாக்குவேன், பிறகு திருமணம் செய்து கொண்டு நிலை பெறுவேன் என்று. ஆனால் அங்கு சென்று என் வாழ்க்கை இப்படிப்பட்ட பேரழிவாக மாறும் என்று எனக்கு தெரியாது. அதை நான் ஒருபோதும் கற்பனை செய்திருக்கவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு பூசாரியும் ராஜ்குமாரும் என் அருகில் வந்தனர். சாட்சிகளும் எங்களுக்கு அருகில் அமர்ந்தனர். விருந்தினர்களும் எங்கள் அருகே ஒரு வட்டமாக அமர்ந்தனர். இந்த திருமணம் உண்மையிலேயே நடக்கிறதா என்று என்னால் நம்ப முடியவில்லை. ராஜ்குமாரின் அந்த ரகசியமான பேச்சு நினைவுக்கு வந்தபோது என் கை கால்கள் சில நொடிகள் நடுங்கின. கண்களில் ஈரம் நிறைந்தது. என் பழைய வாழ்க்கை ஒரு திரைப்படம் போல கண்முன் ஓடியது. நான் கண்களை சிமிட்டி அந்த ஈரம் உள்ளேயே அமுக்கினேன். பூசாரி, ஹன்ஷிகா, அக்னியின் முன்னிலையில் உன் திருமணம் ராஜ்குமாருடன் நடைபெறுகிறது என்றார். கன்னியாதானத்தின் போது என் கைகள் நடுங்கின. அக்னியை சுற்றி 7 முறை வலம் வருதல் நிறைவுற்றது. திருமணம் முடிந்தவுடன் பூசாரி ஆசீர்வாதம் வாங்கி தந்தார்.
அதன் பிறகு வாழ்த்துக்கள் சொல்லும் வரிசை தொடங்கியது. மக்கள் வந்தனர். வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு சென்றனர். திருமண சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு நான் தலை குனிந்து அமர்ந்தேன். அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. ஆனால் சூழ்நிலைகள் அப்படி இருந்ததால் என்னால் அசையக்கூட முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து ராஜ்குமார், வா, நான் உன்னை அறைக்கு அழைத்துச் செல்கிறேன். நீ ஓய்வெடு, பிறகு நான் உன்னை சந்திக்கிறேன் என்றார். நான் சிரமப்பட்டு தலையசைத்தேன். அவர் என் கையை பிடித்துக் கொண்டு படிகளின் பக்கம் நடந்தார். ஒரு அறையின் கதவை திறந்து உள்ளே சென்று அமைதியாக சோபாவில் உட்கார். எனக்கு சுமார் அரை மணி நேரம் ஆகும், பிறகு வந்து உன்னிடம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே சென்றார். நான் படபடக்கும் இதயத்துடன் உள்ளே நுழைந்தேன். அறையை சுற்றி பார்த்தபோது ஒரு சிறிய அரண்மனையில் இருப்பது போல தோன்றியது. இவ்வளவு பிரம்மாண்டமான அறையை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. சுவரில் அவருடைய பெரிய படம் தொங்கியது. அதில் அவர் துபாயில் உள்ள ஒரு ஆடம்பரமான உணவகத்தின் முன் நின்று கொண்டிருந்தார். அறை மிகவும் அலங்காரமாக இருந்தது. மென்மையான படுக்கை, அழகான திரைகள் மற்றும் விலை உயர்ந்த அலங்கார பொருட்கள். நான் அமைதியாக அவருடைய ஆடம்பரமான சோபாவில் அமர்ந்து அவருக்காக காத்திருந்தேன். வாழ்க்கை இப்படி மாறும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஒரு காலத்தில் சாலைகளில் இரவை கழித்த பெண் இன்று ஒரு மாளிகையில் தனிமையில் அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்திலேயே வெளியே சத்தம் கேட்டது. சென்று பார்க்கலாமா என்று மனம் விரும்பியது. ஆனால் நான் என்னை தடுத்து கொண்டேன். தேவையில்லாமல் வெளியே சென்றால் ஒருவேளை அவர் கோபப்படுவார். எனக்கு இனி எந்த உதவியும் தேவையில்லை. சுமார் அரை மணி நேரம் கழித்து கதவு தட்டப்பட்டது. ராஜ்குமார் வந்திருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு பணிப்பெண் இருந்தாள். அவள், மேடம், நீங்கள் ஓய்வெடுங்கள். அவர் ஒரு வேலை விஷயமாக வெளியே செல்வதால் காலையில் தான் வருவார் என்று ஐயா சொன்னார். உள்ளே இருந்து கதவை பூட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் படுக்கை அருகே இருக்கும் தொலைபேசி மூலம் ஆர்டர் செய்யலாம் என்றாள். நான் அமைதியாக தலையசைத்து விட்டு படுக்கையில் படுத்தேன். இவ்வளவு மென்மையான மெத்தையை நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் பார்த்ததில்லை. இந்தியாவில் எனக்கு சொந்த வீடு இருந்தது, சொந்த குடும்பம் இருந்தது. அங்கே மிகவும் மரியாதை கிடைத்தது. ஒருபோதும் அவமானப்பட்டதில்லை. ஆனால் அங்கே கூட இவ்வளவு அழகான படுக்கை இல்லை. படுத்தவுடன் நான் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினேன். வாழ்க்கையின் வேகம் ஒருபோதும் நிற்கவில்லை. ஒருவேளை ஒருபோதும் நிற்கவும் போவதில்லை. அதிகாலை நேரத்தில் என் கண் விழித்தது. முதல் சில நொடிகள் நான் எங்கே இருக்கிறேன் என்று புரியவில்லை. பிறகு மெதுவாக உணர்வு வந்தது. இரவில் நடந்த ஒவ்வொன்றும் நினைவுக்கு வந்தது. நான் அமைதியாக திரும்பவும் படுக்கையில் அமர்ந்தேன். சில நிமிடங்கள் கழித்து நான் இப்போது பிரார்த்தனை செய்ய வேண்டுமா என்ற எண்ணம் வந்தது. அந்த நேரத்தில் நான் அணிந்திருந்த உடை நான் எந்த ஒரு புனிதமான மற்றும் மரியாதைக்குரிய இடத்தில் இருக்கிறேன் என்று தெரியவில்லை. திடீரென என் பார்வை இன்டர்காம் மீது சென்றது. அப்போது அந்த பணிப்பெண்ணின் பேச்சு நினைவுக்கு வந்தது. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் இன்டர்காம் மூலம் அழைக்கலாம் என்று. நான் தயக்கத்துடன் இன்டர்காமை எடுத்து காதில் வைத்தேன். சில நொடிகளில் மறுமுனையில் ஒரு பெண்ணின் மெல்லிய குரல் வந்தது. மேடம், என்ன வேண்டும்? சிறிது நேரம் தயங்கினேன். பிறகு தைரியத்துடன், எனக்கு குளிப்பதற்கான சோப்பு, டிரெஸ் மற்றும் தலையை துவட்ட ஒரு துண்டு வேண்டும். இது கிடைக்குமா என்று கேட்டேன். அவள், ஆம் மேடம், நான் இப்போதே அனுப்பி வைக்கிறேன். வேறு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் என்று பதிலளித்தாள். நான் சாதாரணமாக, இப்போது இது போதும் என்று சொல்லிவிட்டு அமைதியானேன். சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தபோது சோப்பு, தலையை துவட்ட துண்டு மற்றும் ஆடைகள் ஆகிய அனைத்தையும் கையில் வைத்திருந்த ஒரு பெண் உள்ளே வந்தாள். நான் உடனே எழுந்து அவள் பக்கம் நடந்தேன். அவள் சிரித்துக்கொண்டே, உங்களுக்கு குளியலறை இயக்க தெரியாது என்று நினைக்கிறேன். நீங்கள் சொன்னால் நான் அதை இயக்கி வைக்கிறேன் என்றாள். நான் உடனே, கொஞ்ச நேரத்திற்கு முன்பு நான் சென்றேன், ஆனால் அங்கே இருந்த முறையை பார்த்து திரும்பி வந்து விட்டேன் என்றேன். அந்த பெண் என்னுடன் உள்ளே சென்று மிகவும் பொறுமையாக எல்லாவற்றையும் விளக்க ஆரம்பித்தாள். நான் கவனத்துடன் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் இப்போது நான் சில நாட்கள் இங்கேயே இருக்க வேண்டும்.
அதனால் இங்கேயுள்ள வழிமுறைகளை தெரிந்து கொள்வது அவசியம். அவள் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு சென்றாள். நான் அமைதியாக குளித்தேன். பிறகு உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தேன். கண்ணாடியில் என்னை பார்த்தபோது கண்களில் லேசான ஈரம் நிறைந்தது. 1.5 வருடங்களுக்கு பிறகு புன்னகைத்த தன் குடும்பத்தினருடன் நிம்மதியாகவும் மரியாதையுடனும் வாழ்ந்த பழைய என்னை பார்ப்பது போல இருந்தது. என் ஒரே தவறு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. நான் ஒரு அழகான சுவாசம் எடுத்து தலையில் துண்டை போர்த்தி கொண்டு அமைதியாக பிரார்த்தனை செய்தேன். அதிகாலை பிரார்த்தனையை முடித்த பிறகு நான் கைகளை கூப்பி தலை குனிந்த போது என் கண்களில் இருந்து கண்ணீர் தானாக பெருகியது. நான் கடவுளிடம், என் கடவுளே, நான் எப்படிப்பட்டவள் என்று உனக்கு தெரியும். இருந்தாலும் நான் செய்த ஒவ்வொரு பாவம், ஒவ்வொரு தவறுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அது சரியா தவறா என்று. ஆனால் இது என் நன்மைக்காக இருந்தால் என்னை தொடர்ந்து அவரிடமே இணைத்து வை. நீ எனக்கு மரியாதை கொடுத்திருந்தால் என் மானத்தை காப்பாற்று. நான் இங்கேயே இந்த 4 சுவர்களுக்குள்ளேயே இருக்க விரும்புகிறேன். 2 வேளை உணவு கிடைத்தால் போதும். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. எனக்கு ஒரு மரியாதையான வாழ்க்கை மட்டும் வேண்டும். அல்லது என் கடவுளே, என்னை திரும்பவும் என் நாட்டுக்கு அழைத்துச் செல். தயவு செய்து ஏதாவது செய். பல நாட்களுக்கு பிறகு நான் உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் கேட்டது போலவே அதை உண்மையான மனதுடனும் விசுவாசத்துடனும் கேட்கிறேன் என்று கேட்டேன். நீண்ட நேரம் தலைகுனிந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். பிறகு எப்போது தூங்கி போனேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஒருவேளை இத்தனை நாட்களுக்கு பிறகு மனதிற்கு அமைதி கிடைத்ததால் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. நேரம் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. என் கண் சுமார் 10 மணிக்கு யாரோ அழைக்கும் சத்தத்தால் விழித்தது. யாரோ என் அருகில் அமர்ந்து என்னை கூப்பிடுவது போல தோன்றியது. கண் திறந்தவுடன் ராஜ்குமார் என் முன் முழங்காலிட்டு அமர்ந்திருந்தார். நான் பதறிப்போய் உடனே எழுந்து அமர்ந்தேன். அவர் என்னை பார்த்து, நீ ஏன் தரையில் படுத்திருக்கிறாய் என்று கேட்டார். படுக்கையில் படுக்கும்படி நான் சொன்னேனே. அவர் பேச்சை கேட்டு நான் படுக்கையில் தான் இருந்தேன். பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது எப்போது தூங்கி போனேன் என்று தெரியவில்லை என்றேன். என் பேச்சை கேட்ட அவர் மெதுவாக புன்னகைத்து, ஒருவேளை பல நாட்களுக்கு பிறகு நீ உண்மையான மனதுடன் பிரார்த்தனை செய்திருப்பாய். அதனால்தான் இவ்வளவு ஆழ்ந்த தூக்கம் வந்தது என்றார். அவருடைய தொனி மிகவும் மென்மையாக இருந்தது. அவர் அறைக்குள் வந்த பிறகு என்னை கேலி பேசுவார் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. நான் தலை குனிந்து, ஆடைகள் இல்லை, இந்த மாதிரியான ஆடைகளில் கோயிலுக்கு செல்ல முடியாது. காலையில் நான் பணிப்பெண்ணிடம் சொன்னேன். அவள் கொண்டு வந்து தந்தாள். உங்களுக்கு மோசமாக தெரியவில்லையே என்றேன். அவர் தலையசைத்து, இல்லை, முற்றிலும் இல்லை. நீ சூழ்நிலையை சமாளித்ததற்கு நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். சரி, இப்போது நான் உனக்கு சில முக்கியமான விஷயங்களை விளக்க விரும்புகிறேன். முதலில் ஏதாவது சாப்பிடலாம், பிறகு உட்கார்ந்து பேசுவோம் என்றார். நான் தலையசைத்து சம்மதித்தேன். உண்மையிலேயே அப்போது எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. சிறிது நேரத்திலேயே காலை உணவு வந்தது. அதற்குள் நானும் தயாராகி விட்டேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து காலை உணவு உண்டோம். எங்களுக்கிடையே சிறிது தூரம் இருந்தது. நான் விரும்பியும் அவர் அருகில் உட்கார முடியவில்லை. ஏனெனில் அவரை எனக்கு தெரியவே தெரியாது. காலை உணவுக்கு பிறகு அவர், உனக்கு குளிப்பதற்கோ அல்லது வேறு எதற்காவது செல்ல வேண்டுமானால் சென்று வா. ஏனெனில் நான் இப்போது பேச வேண்டும். அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் என்றார். நான் மெதுவாக, நீங்கள் பேசுங்கள், நான் எங்கும் செல்ல விரும்பவில்லை, நான் கேட்க மட்டுமே விரும்புகிறேன் என்றேன். அவர் நிமிர்ந்து அமர்ந்து, என் பெயர் ராஜ்குமார். இந்த மாளிகை என்னுடையது. நானும் என் அப்பாவும் சேர்ந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறோம். என் அம்மா, அவள் என் சித்தி. அவளுடைய விருப்பப்படி என்னால் திருமணம் செய்ய முடியாது. ஏனெனில் அவள் மிகவும் பேராசை குணம் கொண்டவள். என் வாழ்க்கையில் எந்த பெண் வந்தாலும் அவளை பார்த்து அவளும் பேராசையில் விழுந்து விடுவாள். அதனால் நான் ஒரு பெரிய முடிவு எடுத்தேன். என் தாயின் நோக்கம் என்னவென்றால், இரவில் ஒரு இளம் பெண்ணை என் அறைக்கு அனுப்பி
என்னை கெட்ட பெயருக்கு ஆளாக்கி அவளையே திருமணம் செய்யும்படி கட்டாயப்படுத்துவது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் இது போன்ற விஷயங்கள் மிகவும் தீவிரமாக கருதப்படும். இந்த விஷயம் எனக்கு ஒரு வேலைக்காரன் மூலம் தெரிய வந்தது. உண்மையில் நான் திருமணம் செய்ய விரும்பினேன், ஆனால் சம்பிரதாயத்திற்காக மட்டுமே. அதனால் சில மாதங்களுக்கு என்னை திருமணம் செய்து கொண்டு பிறகு பிரிந்து செல்லும் ஒரு இளம் பெண்ணை தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் அப்படிப்பட்ட எந்த பெண்ணும் கிடைக்கவில்லை. நான் கவலையுடன் அலைந்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் என் கண்ணில் நீ பட்டாய். அந்த நேரத்தில் என் மனதில் நடைமுறை சிந்தனை மட்டுமே இருந்தது. அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். கடந்த இரவு நான் உனக்கு 2 லட்சம் தருவதாக சொன்னேன். ஆனால் இப்போது நான் 10 லட்சம் தருகிறேன். நீ 4 மாதங்கள் என்னுடன் இருந்தால் நீ ஒரு சாதாரண பெண் அல்ல. என் உண்மையான விருப்பம் என்றும் நாங்கள் 1.5 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்தோம் என்றும் நான் என் குடும்பத்தினருக்கு காட்ட விரும்புகிறேன். நான் அமைதியான குரலில், ஏன் 1.5 வருடம் மட்டுமே சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் 2 வருடங்கள் கூட சொல்லலாமே என்றேன். ஏன் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்று நான் உணர்ந்தேன். சில நொடிகள் அவர் முகத்தில் ஒரு நிழல் படர்ந்து மறைந்தது. அவர் பேச்சை திசை திருப்பி, இல்லை, சும்மாதான் சொன்னேன். சரி, இப்போது நான் உனக்கு 2 லட்சம் தருகிறேன். பிறகு ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து வருவேன். ஒருவேளை நீ நடிப்பில் சிறப்பாக செயல்பட்டால் நான் உனக்கு 10 லட்சத்திற்கும் அதிகமாக கூட தரலாம். நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். மேலும் உனக்காக நான் இன்னொரு நல்ல காரியமும் செய்ய முடியும். உனக்கு ஒரு நல்ல வேலையை பெற்று தருகிறேன். அதனால் நீ உன் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய வாழ்க்கையை வாழலாம். அவர் பேச்சை கேட்டபோது 1.5 வருடங்களுக்கு பிறகு என் வாழ்க்கை தலைகீழாக மாறியது போல உணர்ந்தேன். நான் அவரையே பார்த்து, நான் எப்போதும் உங்களுக்கு கடமைப்பட்டவளாக இருப்பேன். நீங்கள் எனக்காக எவ்வளவு செய்கிறீர்கள் என்பதை வார்த்தைகளில் என்னால் விவரிக்க முடியாது என்றேன். நான் மெதுவாக, நீங்கள் எத்தனை மாதங்கள் சொல்கிறீர்களோ அத்தனை மாதங்கள் நான் உங்களுடன் இருக்க தயாராக இருக்கிறேன். எப்படி இருந்தாலும் எனக்கு தங்க இடம் இல்லை. சாலைகளில்தான் என் வாழ்க்கையை ஓட்டுகிறேன். பல நாட்கள் பட்டினியாக தூங்கும் நாட்களும் உண்டு. நீங்கள் எனக்கு உங்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்தால் நான் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். என் பேச்சை கேட்டதும் சில நொடிகள் அவர் முகத்தில் ஒரு சோகம் படர்ந்தது. பிறகு அவர் தன் இடத்திலிருந்து எழுந்து, நான் உன்னிடம் எதுவும் கேட்கவில்லை. உனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை தர விரும்புகிறேன். என்னால் முடிந்தவரை என் தவறை ஈடு செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். அவர் அங்கேயே நிற்கவில்லை. அறையிலிருந்து வெளியேறினார். நான் அவர் பின்னாலேயே பார்த்து கொண்டு நின்றேன். அவர் என்ன சொல்லிவிட்டு போனார் என்று எனக்கு சரியாக புரியவில்லை. ஆனால் என் இதயம் மிகவும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இந்த வேகம் தொடர்ந்தால் இதயம் நின்றுவிடும் போல இருந்தது. நிச்சயமாக ஏதோ ஒன்று என்னை என் கடந்த காலத்திற்குள் மீண்டும் இழுத்தது. அந்த வலி நிறைந்த பகுதி, அதை நினைத்தாலே என் நிலைமை மோசமாகிவிடும். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தின் மகள். என் அப்பா தொழிற்சாலை கான்ட்ராக்டர். எல்லோரும் எங்கள் குடும்பத்தை மதித்தனர். என்னை தவிர எனக்கு 2 அண்ணன்களும் 2 தங்கைகளும் இருந்தனர். அப்பா எல்லோரிடமும் சமமாக பாசம் வைத்திருந்தார். ஆனால் மகள்களுக்கு எப்போதும் சிறப்பு மரியாதை கொடுப்பார். எங்கள் உயிருடன் அவர் உயிர் கலந்திருப்பது போல. அவர் 2 மகன்களுக்கு பிறகு, நீ பிறந்தபோது நீ எனக்கு அமைதியை கொடுத்தாய். நீ வந்த பிறகு என் நிலைமைகள் மேம்பட்டன என்பார். அவர் என் சிறிய மற்றும் பெரிய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். ஒருமுறை எனக்கு மொபைல் போன் வாங்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. நான் ஒருமுறை சொன்னேன். அவர் என் பேச்சை கேட்டார். அண்ணன்கள், இவளுக்கு மொபைல் எதற்கு, இவள் அதற்கு தகுதியற்றவள் என்று மிகவும் வற்புறுத்தி கூறினார்கள். ஆனால் அப்பாவுக்கு முன்பு யாரும் எதுவும் பேசவில்லை. என் பிடிவாதத்திற்காக கடைசியில் என் கையில் ஒரு டச் மொபைல் கொடுக்கப்பட்டது. பிறகு மெதுவாக நான் என் நண்பர்களுடன் இணைய ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக்கில் சில பையன்களுடனும் பேச ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் எல்லாம் வேடிக்கையாக இருந்தது. ஆனால் மெதுவாக என் மனம் அதில் சிக்கிக் கொண்டது.
இந்த காலகட்டத்தில் ஆர்யா என்ற ஒரு நபரை சந்தித்தேன். அவர் மிகவும் இனிமையாக பேசுவார். தான் துபாயில் வசிப்பதாக சொன்னார். சிறிது நாட்களிலேயே அவர் எனக்கு திருமண முன்மொழிவு வைத்தார். நான் உடனே சம்மதித்தேன். ஏனெனில் அவர் எனக்கு மிகவும் பணக்காரராக தோன்றினார். நான் அவரிடம், உன் குடும்பத்தினரை அழைத்து கொண்டு என் வீட்டிற்கு சம்பந்தம் பேசவா? நீ உண்மையிலேயே வசதியானவராக இருந்தால் இது உனக்கு கடினமாக இருக்காது என்றேன். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். அவர், நான் என் குடும்பத்தை பற்றி சொன்னதும், உன் அப்பா இந்த கல்யாணத்திற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார் என்றார். நீயே என்னிடம் வருவது நல்லது. நான் உனக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன். உன் பாஸ்போர்ட் வீட்டிலிருந்தே தயாராகிவிடும். நீ மட்டும் என்னிடம் வந்துவிடு என்றார். அவர் இவ்வளவு மன்றாடி பேசியதால் நான் சம்மதித்தேன். ஒரு கணம் இந்த விஷயத்தை நான் அப்பாவிடம் சொல்லிவிடலாமா என்று என் மனதில் தோன்றியது. ஒருவேளை அவருடைய மனம் கூட இறங்கலாம், அவர் சம்மதிக்கலாம் என்று. ஆனால் எனக்கு தைரியம் இல்லை. ஒருவேளை விதியின் எழுத்து அப்படி இருந்திருக்கலாம். நான் விரும்பியும் என் மனதில் இருந்ததை அப்பாவிடம் சொல்ல முடியவில்லை. மெதுவாக நான் அந்த நபரின் பேச்சில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தேன். சில நாட்களிலேயே அவர் எனக்கு பாஸ்போர்ட் பெறுவதற்கான அனைத்து வழிகளையும் விளக்கினார். நான் அதிகம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு சென்றால் போதும். எல்லாம் தானாகவே நடந்தது. நான் 2 முறை அங்கு அழைக்கப்பட்டேன். 3வது முறையாக என் கையில் பாஸ்போர்ட் தரப்பட்டது. இது எப்படி நடந்தது? யார் இதை செய்தார்கள்? எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னிடமிருந்து ₹1 கூட வாங்கவில்லை. மாறாக அவர்தான் பாஸ்போர்ட் அலுவலகத்தின் மூலம் சுமார் 35,000 ரூபாயை அனுப்பியிருந்தார். பிறகு நான் வீடு திரும்பிய போது அவர் என் விமான டிக்கெட்டையும் முன்பதிவு செய்திருந்தார். இந்த முடிவை எடுக்க எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் நான் என்ன செய்வது? காதல் மற்றும் பணத்தின் கவர்ச்சி என்னை ஆட்கொண்டிருந்தது. நான் அங்கே சென்று என் வாழ்க்கையை உருவாக்குவேன். நிறைய பணம் சம்பாதிப்பேன். என் தாய் தந்தைக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை தருவேன் என்று நினைத்தேன். ஆனால் பேராசை ஒரு மனிதனை ஆட்கொண்டால் அவன் தன் அறிவை இழந்து விடுகிறான் என்று சொல்வார்கள். அவர் சொன்னபடி நான் துபாய் சென்றடைந்தேன். இங்கிருந்துதான் என் அழிவு தொடங்கியது. நான் துபாயில் காலடி எடுத்து வைத்தவுடன் அவரை தொடர்பு கொள்ள முயன்றேன். அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. நான் திரும்ப திரும்ப அவருக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. என்னிடம் இருந்த பணத்தை கொண்டு நான் எப்படியோ 10 நாட்கள் வரை வாழ்ந்தேன். பிறகு எல்லாம் முடிந்தது. என்னிடம் ₹1 கூட இல்லை. சில நாட்கள் நான் மக்களிடம் யாசித்து என் வயிறை நிரப்பினேன். ஆனால் பிறகு அந்த கொடிய இரவு வந்தது. அது என்னுடைய எல்லாவற்றையும் பறித்தது. நான் பசியுடனும் தாகத்துடனும் சாலையோரத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு கார் என் அருகில் வந்து நின்றது. அதிலிருந்து போதையில் இருந்த ஒருவன் இறங்கினான். அவன் சைகை காட்டினான். நான் மிகவும் பலவீனமாக இருந்ததால் மறுக்க முடியவில்லை. நான் எல்லாவற்றையும் அவனிடம் ஒப்படைத்தேன். பதிலுக்கு அவன் வெறும் ₹1,500 கொடுத்தான். அதை கொண்டு என் வயிறை நிரப்பினேன். ஆனால் இதுதான் என் பாவங்கள் நிறைந்த பாதையின் ஆரம்பம். ஒவ்வொரு நாளும் நான் புதிய வாடிக்கையாளரை தேடி என் வாழ்க்கையின் வாசலை குற்றங்களின் இருண்ட உலகிற்கு திறந்துவிட்டு கொண்டே சென்றேன். நான் என்ன செய்வேன்? நான் படிப்பை முடிக்கவில்லை. அப்பா அரவணைப்பு என் மீது இல்லை. குடும்பத்தினர் அருகில் இல்லை. கட்டாயமாக நான் இந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. வேலை தேட மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் அங்கே பரிந்துரை அல்லது தங்குவதற்கான அனுமதி உள்ளவர்களுக்கு மட்டுமே வேலை கிடைக்கும். என்னிடம் இரண்டும் இல்லை. அதனால் நான் மிகவும் குறைந்த பணத்தில் மிதிக்கப்படும் ஒரு பெண்ணாக மாறிவிட்டேன். நேரம் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. நான் இங்கு வந்து 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போதும் என் மனதில் ஒரு கேள்வி எழும். என் நாட்டில் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்களோ? எனக்கு முன்பு எதுவும் தெரியாது. ஆனால் இப்போது நான் அந்த ஆளை பார்த்தபோது ஏன் என்று தெரியவில்லை. நான் இவரிடம் இதற்கு முன் பேசி இருக்கிறேன் என்று தோன்றியது. அவர் தன் முழு பெயரையும் ராஜ்குமார் என்று சொன்னபோது என் மனதில் திடீரென அதே ஆர்யா என்ற பெயர் எதிரொலித்தது. யாரால் என் வாழ்க்கையில் ஒரு புயல் வீசியதோ அவர் பேச்சை கேட்டபோது
என் இதயம் வித்தியாசமாக துடிக்க ஆரம்பித்தது. வாழ்க்கை என்னை மீண்டும் 1.5 வருடங்கள் பின்னுக்கு இழுத்து வந்தது போல உணர்ந்தேன். நேரம் வேகமாக சென்று கொண்டிருந்தது. மதியம் பணிப்பெண் வந்து உணவு கொடுத்துவிட்டு சென்றாள். ஆனால் இப்போது நான் ராஜ்குமாருக்காக மட்டுமே காத்திருந்தேன். சுமார் இரவு 8 மணிக்கு அவர் அறைக்குள் நுழைந்தார். அவர் உள்ளே வந்தவுடன் நான் அவர் முன் நின்றேன். அவர் எதையாவது சொல்வதற்கு முன் நான் அவர் காலரை பிடித்து உலுக்கிக் கொண்டே, பொய் சொல்லாதே, நீதான் ஆர்யா, நீதான் என்னை இந்தியாவில் இருந்து துபாய்க்கு அழைத்தவன், நீதான் காதலின் வலையை விரித்து என் வாழ்க்கையை நாசமாக்கியவன் இல்லையா? உன்னால் எதையும் என்னிடமிருந்து மறைக்க முடியாது. உன் அப்பா மேல் ஆணை, உனக்கு உன் அப்பாவிடம் மிகவும் பாசம் என்று எப்போதும் சொல்வாய். இன்று எனக்கு உண்மையை சொல்ல வேண்டும். நான் எத்தனை முறை கடவுளிடம் வேண்டினேன், ஒரு முறையாவது உன்னை பார்த்து நான் உனக்கு என்ன செய்தேன் என்று கேட்க வேண்டும் என்று. நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன், நீ எனக்கு இப்படி செய்தாய்? என் பேச்சை கேட்ட அவர் திடீரென முழங்காலிட்டு உட்கார்ந்து சத்தமாக அழ ஆரம்பித்தார். அவர் கண்ணீர் நிற்கவில்லை. அந்த நேரத்தில் என் சந்தேகம் சரி என்று எனக்கு உறுதியானது. அவர் அழுது கொண்டே, நான் நிர்கதியாக இருந்தேன். குடும்பத்தினரின் அழுத்தம் மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக நான் உன்னை இந்தியாவில் இருந்து துபாய்க்கு அழைத்த போது என் அப்பா எனக்கு எதிராக செயல்பட்டார். ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்தால் என்னை வீட்டில் இருந்து வெளியேற்றி விடுவதாக அவர் மிரட்டினார். நான் உன்னை தொடர்பு கொள்ளாதவாறு என் பின்னாலேயே ஆட்களை அனுப்பி வைத்திருந்தார். அப்போதும் நான் உன்னை என்னிடம் அழைத்து கொண்டு வர முயற்சி செய்தேன். ஆனால் நான் அனுப்பிய நபரை நீ சந்திக்கவில்லை. பிறகு கடந்த வாரம் நீ ஒரு வாடிக்கையாளருடன் துபாயில் உள்ள ஒரு ஹோட்டலில் காணப்பட்டதாக எனக்கு தெரிய வந்தது. அவன் உன் புகைப்படத்தை காட்டிய போது பூமி பிளந்து நான் அதனுள் புதைந்து விடலாம் என்று தோன்றியது. நான் உன்னை திருமணம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் என் மனசாட்சி என்னை நிம்மதியாக வாழ விடவில்லை. நான் ஒவ்வொரு நாளும் செத்தேன், ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தேன். அதனால் நான் ஒரு திட்டம் தீட்டி உன்னை என் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ள முடிவு செய்தேன். என்னை ஏற்றுக்கொள்வது உனக்கு எளிதாக இருக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்று நான் என் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற விரும்புகிறேன். தயவு செய்து என்னை மன்னித்துக்கொள் என்றார். அந்த நேரத்தில் என் மனம் அந்த நபரை என் வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக தூக்கி எறிய விரும்பியது. ஆனால் என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு துன்பங்களை சகித்திருந்தேன். அதனால் எங்கோ என் இதயம் யாராவது ஒருவர் என்னை உண்மையாக நேசிக்க வேண்டும், துன்பம் கொடுக்காமல் மரியாதை மற்றும் பாசம் நிறைந்த வாழ்க்கையை தர வேண்டும் என்று விரும்பியது. அதனால் விரும்பாமலேயே நான் அவரை மன்னித்து அவருடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். ஆரம்ப நாட்களில் பல சிறிய தொந்தரவுகள் வந்தன. என் பழைய வாழ்க்கையை குறித்து நான் மிகவும் பயந்து கலங்கி இருந்தேன். அவர் எங்கே என்னை ஏளனம் செய்து விடுவாரோ என்று எப்போதும் தோன்றும். அவர் என்னிடம் சில விஷயங்களை பற்றி பேசியதுண்டு. ஆனால் மக்கள் நினைப்பது போல் ஒருபோதும் நடக்கவில்லை. நான் ஒரு தெருப்பெண் என்றோ என் கடந்த காலம் கரை படிந்தது என்றோ அவர் ஒரு முறை கூட சொன்னதில்லை. மாறாக அவர் எப்போதும் எனக்கு மரியாதை கொடுத்தார். அவருடைய சித்தி எப்போதும் என் பின்னாலேயே ஒட்டி கொண்டிருந்தாள். ஆனால் அவர் என்னை அவளிடமிருந்து பாதுகாத்தார். மேலும் என் அப்பாவின் முன் என்னுடைய மரியாதையை உயர்த்தினார். என் கனவுகள் கிட்டத்தட்ட அழிந்து போயிருந்தன. திருமணமான 6 மாதங்களுக்கு பிறகு அவர் என்னை என் தாய் வீட்டிற்கு அழைத்து சென்றார். என் அண்ணன்களுக்கு திருமணம் ஆகிவிட்டிருந்தது. என் தங்கைகளுக்கு சம்பந்தங்கள் பேசி முடிக்கப்பட்டிருந்தன. அப்பாவின் உடல்நிலை சரியில்லை. அவர் என்னை பார்த்தபோது மிகவும் கோபமடைந்தார். என் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. ஆனால் நான் இவ்வளவு பெரிய காரிலும் இவ்வளவு ஆடம்பரத்துடனும் இருப்பதை பார்த்தபோது அவருடைய கோபம் மெதுவாக தணிந்தது. அவர் என்னை மன்னித்து விட்டார். ஒருவேளை என் மனதின் தூய்மைதான் எனக்கு என் எல்லாவற்றையும் மீண்டும் கிடைக்கச் செய்தது. இன்று நான் என் கடந்த காலத்தை பற்றி நினைக்கும் போது என் ஆன்மா நடுங்குகிறது. கடவுள் எந்த பெண்ணுக்கும் இவ்வளவு வேதனையும் இப்படிப்பட்ட விதியையும் ஒருபோதும் கொடுக்க கூடாது. உண்மையை சொல்ல போனால் இன்று என்னிடம் எல்லாம் இருக்கிறது. அதற்காக நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன்.
ஆனால் நான் என் கடந்த காலத்தை நினைக்கும் போது என் மனம் நடுங்குகிறது. எங்கள் புதிய தலைமுறை பெண்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பம் மற்றும் உண்மையான நண்பர்களுடன் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஆன்லைன் உறவுகள் ஒருபோதும் உண்மையானவை அல்ல. இவற்றுக்கு பின்னால் உங்களை அழிக்கக்கூடிய போலித்தனம் மற்றும் ஏமாற்றம் உள்ளன. அன்பின் உணர்வுகளால் உந்தப்பட்டு எடுக்கப்படும் ஒவ்வொரு தவறான அடியும் ஒரு பெண்ணுக்கு அவமானத்தை மட்டுமே ஏற்படுத்தும், வேறு ஒன்றுமில்லை. ராஜ்குமார் தன் தவறை ஒப்புக்கொண்டு முழங்காலிட்டு என்னிடம் மன்னிப்பு கேட்டபோது என் மனம் அமைதியானது. ஒரு கணம் நான் அவரை தூர விலக்கி விடலாமா என்று தோன்றியது. ஆனால் நான் கடந்து வந்த வழி, அன்பு, மரியாதை மற்றும் பாதுகாப்பின் நேர்மையான அழைப்பை கண்டதும் மங்கி போனது. நான் அவரை மன்னித்து விட்டேன். அதே இரவில் எங்கள் உறவுக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைத்தது. அந்த இரவுதான் நான் முதல் முறையாக எந்த பயமும் அல்லது கட்டாயமும் இல்லாமல் ஒரு நபருடன் அமைதியாக படுக்கையை பகிர்ந்து கொண்டேன். ராஜ்குமார் தன் வாக்குறுதியில் உறுதியாக இருந்தார். அவர் எனக்கு ஒரு மனைவிக்கான முழு மரியாதையையும் கொடுத்தார். நான் என் கடந்த காலத்தின் பாரத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. ஒரு கணவன் தன் பிரியமான மனைவியிடம் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படியே அவர் என்னிடம் நடந்து கொண்டார். ஆரம்பத்தில் அவருடைய சித்தி எந்த சதியும் செய்துவிடக் கூடாது என்று எனக்கு எப்போதும் பயம் இருந்தது. அந்த பெண் அடிக்கடி ராஜ்குமாரின் அப்பாவின் முன் என் சிறிய தவறுகளை சுட்டிக்காட்ட முயற்சிப்பாள். உதாரணமாக, உணவு மேஜையில் கத்தி முட்கரண்டியை சரியாக பிடிக்க தெரியாதது அல்லது ஆங்கிலத்தை சரியாக பேச தெரியாதது போன்றவற்றை. ராஜ்குமார் எப்போதும் ஒரு கேடயம் போல நின்று என்னை பாதுகாத்தார். ஒரு முறை சித்தி ஏளனமாக, என்ன மாதிரியான மருமகளை அழைத்து வந்திருக்கிறாய் ராஜ்குமார், இவளுக்கு மேனஸ் கூட தெரியவில்லை, எந்த தெருப்பெண் என்று தெரியவில்லை என்றாள். இதை கேட்ட ராஜ்குமார் கோபப்படாமல் பதிலளித்தார், அம்மா, ஹன்ஷிகா எனக்கு உலகின் மிகவும் விலை மதிப்பற்றவள். அவள் மனதளவில் பணக்காரி. எனக்கு அவளைத்தான் பிடிக்கும். மேனஸ் பற்றி பேசினால் நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்து விடுவேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை கேட்ட அந்த பெண் அமைதியாகி விட்டாள். தீவிரமான மற்றும் கொள்கை பிடிப்புள்ள ஒருவரான ராஜ்குமாரின் அப்பா மெதுவாக என் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார். நான் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதிக்கிறேன், ராஜ்குமாரை சந்தோஷமாக வைத்திருக்கிறேன் என்று அவர் பார்த்தார். 6 மாதங்களுக்கு பிறகு ராஜ்குமார் என்னை என் தாய் வீட்டிற்கு அழைத்து சென்றபோது என் அப்பாவும் என்னை மன்னித்து விட்டார். நான் ஒரு ஆடம்பரமான காரில் முழு மரியாதையுடனும் கௌரவத்துடனும் வந்திருப்பதை கண்டபோது அவருடைய கோபம் மெதுவாக உருகியது. என்னிடம் இப்போது நான் ஒருபோதும் கற்பனை செய்யாத அனைத்தும் இருந்தன. அன்பு, பாதுகாப்பு, மரியாதை மற்றும் ஒரு எதிர்காலம். என் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் என்று ராஜ்குமார் வாக்குறுதி அளித்திருந்தார். ஒரு நாள் ராஜ்குமார் என் அருகில் வந்து, ஹன்சிகா, நான் உன்னை ஒரு மனைவியாக மட்டும் வீட்டில் அடைத்து வைக்க விரும்பவில்லை. நீ உன் வாழ்க்கையின் நோக்கத்தை நீயே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். நான், நீங்கள் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அவர் சிரித்தார். வேலைக்கு முன் நீ உன் படிப்பை முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ விரும்பினால் நான் உன்னை ஒரு ஆங்கிலம் மற்றும் கம்ப்யூட்டர் வகுப்பில் சேர்த்துவிட முடியும். இது உன் சொந்த காலில் நிற்பதற்கு உதவும். அவர் பேச்சை கேட்டதும் என் மனதில் அளவற்ற நன்றி உணர்வு நிறைந்தது. நான் உடனடியாக சம்மதித்தேன். அடுத்த 1.5 வருடங்கள் நான் ஒரு மாற்றத்தக்க பயணத்தில் இருந்தேன். நான் ஆங்கிலம் பேச, கம்ப்யூட்டர் இயக்க மற்றும் குடும்பத்தின் வழிமுறைகளை கற்றுக்கொண்டேன். துபாயில் சிக்கி தவிக்கும் இந்திய பெண்களுக்கு உதவும் ஒரு தொண்டு நிறுவனத்தில் ராஜ்குமார் என்னை சேர்த்தார். இது என் வாழ்க்கையின் ஒரு புதிய திருப்பு முனையாக இருந்தது. இப்போது என் பழைய வாழ்க்கையின் வழியை ஒரு பலமாக மாற்ற முடிந்தது. அந்த தொண்டு நிறுவனத்தில் பணிபுரியும் போது பேராசை, மாற்றம் அல்லது நிர்பந்தம் காரணமாக தங்கள் நாட்டை விட்டு துபாய்க்கு வந்து மறைந்து போன என்னை போன்ற பல பெண்களை நான் பார்த்தேன். அவர்களுடன் பேசும் போதும் அவர்களுக்கு உதவும் போதும் என் கடந்த காலத்திலிருந்து
எனக்கு அமைதி கிடைக்க ஆரம்பித்தது. நான் ராஜ்குமாரிடம், நீங்கள் கொடுத்த பணத்தை விட எனக்கு இந்த வேலைதான் இப்போது மிகவும் முக்கியம். நான் இப்போது பாதிக்கப்பட்டவள் இல்லை, நான் இப்போது உதவுபவள் என்று சொன்னேன். ராஜ்குமார் எப்போதும் போல எனக்கு ஆதரவளித்தார். நான் இப்போது சமூக சேவை செய்கிறேன் என்றும் ராஜ்குமாரும் இதில் எனக்கு ஆதரவளிக்கிறார் என்றும் அவருடைய சித்திக்கு தெரிந்தபோது அவளுடைய எதிர்ப்பு மெதுவாக முடிவுக்கு வந்தது. ஒருவேளை நான் பேராக்காரி இல்லை, மாறாக ஒரு உண்மையான பெண் என்பதை அவள் புரிந்து கொண்டிருக்கலாம். காலப்போக்கில் என் இதயம் முழுமையாக தூய்மையானது. நான் கடந்த காலத்தை நினைக்கும் போது என் ஆன்மா நடுங்குவதற்கு பதிலாக ஒரு பெரிய பாடம் நினைவுக்கு வந்தது. இன்று நான் என் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒவ்வொரு அடியிலும் கடவுளின் கையும் ராஜ்குமாரின் ஆதரவும் எனக்கு தெரிகிறது. என் கதையின் முடிவு இத்துடன் நிறைவடைகிறது. ஆனால் ஒரு வலுவான செய்தியுடன். பேராசையை தியாகம் செய்யுங்கள். 10 லட்சம் அல்லது வேறு எந்த பணத்தின் கவர்ச்சியிலும் உங்கள் சுதந்திரத்தையும் மரியாதையையும் விற்காதீர்கள். சுதந்திரம் விலைமதிப்பற்றது. இன்டர்நெட்டை நம்பாதீர்கள். ஆன்லைன் உறவுகள், குறிப்பாக அந்நிய ஆண்களால் வழங்கப்படும் திருமண முன்மொழிவுகள் பெரும்பாலும் பொய்யான வாக்குறுதிகள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். குடும்பத்தை மதியுங்கள். உங்கள் தாய் தந்தையரே உங்கள் உண்மையான நலம் விரும்பிகள். அவர்களிடம் எதையும் மறைக்காதீர்கள். உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் படிப்பு மற்றும் திறமைகளை நம்புங்கள். யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள். தன்னம்பிக்கையே மிக உயர்ந்த மரியாதை. தவறை சரி செய்ய முடியும். உங்களால் ஒரு பெரிய தவறு நடந்தாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள். மனம் திரும்புதலிலும் உண்மையிலும் பெரிய சக்தி உள்ளது. கடவுள் ஒவ்வொருவருக்கும் 2வது வாய்ப்பை நிச்சயம் கொடுக்கிறார். நாம் அந்த வாய்ப்பை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒருவரின் நிர்பந்தத்தை பயன்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய பாவம். ராஜ்குமார் முன்பு செய்தது போல. மேலும் உங்கள் பேராசை அல்லது உணர்ச்சிகளில் மூழ்கி உங்கள் பாதுகாப்பு மற்றும் மரியாதையை ஆபத்தில் வைப்பது 2வது பெரிய தவறு. ராஜ்குமாரும் ஹன்ஷிகாவும் அவரவர் தவறுகளை ஒப்புக்கொண்டனர். ஒருவர் மனம் திரும்பினார், மற்றொருவர் மன்னித்தார். அன்பு, மன்னிப்பு மற்றும் மரியாதை மட்டுமே ஒரு உறவுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய பிறப்பை கொடுக்க முடியும். நண்பர்களே, இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதன் நோக்கம் எந்த ஒரு நபர், நிறுவனம் அல்லது சமூகத்தின் உணர்வுகளை புண்படுத்துவது அல்ல. இதில் காட்டப்பட்டுள்ள கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகள் ஒரு சமூக செய்தியை வழங்குவதற்காக மட்டுமே. மக்களின் தவறான குற்றச்சாட்டுகள் மற்றும் தவறான புரிதல்கள் ஒருவரின் வாழ்க்கையை எப்படி பாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இந்த கதையை ஒரு சமூக மற்றும் உணர்ச்சி பூர்வமான பாடமாக பாருங்கள். ஆம் நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.